மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில 2 விஷயம் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, மாமல்லபுரம் பிரதேசத்துல மனைவி குழந்தைகளுக்கு முன்னால சொந்த ஊட்ட ஒருத்தன் கொளுத்திருக்கிறான். ஏன் கொளுத்தினான், எதுக்கு கொளுத்தினான்? இரண்டாவது விஷயம் அல் ஹாஃபில் கியாஸ்தீன் ரஹ்மானி அவங்களை மிக மோசமாக தாக்கிய அந்த பிசி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு பிறகு என்ன நடக்கணும், என்ன நடக்க போகுது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்றைய இரவு ஒரு சம்பவம் மாவனல்ல பகுதியில பதிவாகுது. மனைவிக்கு முன்னால, குழந்தைக்கு முன்னால சொந்த ஊட்ட பெட்ரோல் ஊட்டி ஒருத்தன் கொளுத்தினான். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வீடு என்பது ஒரு கனவு. எதுக்காக சொந்த ஊட்ட கொளுத்தணுண்டு இவன் நினைச்சான்? என்னதான் பிரச்சனை, இவன் கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படின்ற விஷயத்தை தேடி பார்த்ததுல இந்த செய்தி மாவனல்ல புல்பெட்டிய என்ற பகுதியில இந்த சம்பவம் பதிவாகுது. சுமார் 10:11 மணி இருக்கலாம். அட்வான்ஸ் லெவல் செய்கிற அவருடைய மகள் அக்ரம் பிரதர் என்று பள்ளி நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, வாப்பா ரொம்ப சாமான்லாம் உடைக்கிறாரு, உடனே ஓடிவாங்க அப்படின்னு சொன்ன நேரம் இவர் பள்ளியில் ஒரு மீட்டிங் இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாச்சு. மீண்டும் ஒரு ஃபோன் கால், பத்த வைக்க போறாரு, குயிக்க வாங்களே அப்படின்னு ஒரு பதறி ஒரு குரல்ல அந்த குழந்தை பேசியது. உடனடியாக தண்ட மகனை ஏற்றிக்கொண்டு அக்ரம் பிரதர் அங்க போய்த்து பார்த்தா வீட்டை சுத்தி வீடு முழுக்க பெட்ரோலை ஊத்திட்டு கொளுத்துவதற்கான தயாரில் இருக்கிறாரு. இவர் எப்படியாவது உரியவரை காப்பாற்றணும், இவரும் சேஃப் ஆகணும், வீடும் சேஃப் ஆகணும் என்பது ரொம்ப குறியா இருந்தார். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பேச்சுவார்த்தைகள் செஞ்சு பார்த்தாரு, எதுவும் வேலைக்காகல. ஒரு கட்டத்துல பத்த வைக்கிறதுக்கான எல்லா முனைப்புகளும் செய்யறான்னு தெரிஞ்ச போது இவர் உயிரையை பணம் வைத்து உள்ள பூந்தாரு. ஆனா அவன் கையில லைட்டர் இருந்தது, இவர் கவனிக்கல. லைட்டர் அவன் பத்த வச்சுட்டான். உடனடியாக தீ பற்றி கொள்ள ஆரம்பிக்குது. அக்ரம் பிரதர்லையும் தீ, அதே போல சம்பந்தப்பட்ட அந்த மனிதர்லையும் தீ பற்றி கொண்டது. இருவரும் ஓடிக்கொண்டு போறத பார்க்க முடிந்தது. இதுக்கு பின்னால தீ அணைக்கிறதா அவரை பிடிக்கிறதா இந்த போராட்டத்துல பிரதேசவாசிகள் எல்லாம் சேர்ந்து வீட்டினுடைய தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சம்பந்தப்பட்ட நபர் தலைமறைவாகிட்டாரு. அதே கணத்துல அக்ரம் பிரதருடைய தீயும் அணைக்கப்பட்டு அவரும் பத்திரமா சேஃப் ஆகிறாரு. இந்த மனிதர் என்ன செஞ்சாரு, தொடர்ந்து 1 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கிறாரு. தாகம் மேலிட்டதுனால என்னவோ அங்க ஒரு வீட்டுல தண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த நேரம் கள்ளம் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூக்குலரிட மீண்டும் அலறி அடிச்சு கொண்டு அந்த நபர் ஓட ஆரம்பிச்சாரு. மக்கள் விடல துரத்தினாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஆத்தோரமா போய் பத்தின காலெல்லாம் தண்ணிக்குள்ள வச்சு அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுக்கிற நேரத்துல அவர் பிடிபட்டு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக வேண்டி அவர் கேகார்ல மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. எதுக்காக சொந்த வீட்டை இவர் பத்த வச்சாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை தொடங்குது. அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த மனிதர் அவருடைய சொந்த மாமா, தாய் மாமான்னு சொல்லுவோமே, தாயினுடைய ஒரு சகோதரர், இவருக்கு ஒரு காணி எடுத்து கொடுக்குறாரு. அதுல பள்ளியில உள்ளவங்க, பள்ளி நிர்வாகம் ஒரு வீட்டை அதுல கட்டி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள சம்பந்தப்பட்ட நபரும் அவருடைய தாய் மாமா குடும்பங்கள் சகிதம் வாழ்றாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவருடைய ஒரு குழந்தைய இவர் தாய் மாமாட்ட ஒப்படைக்கிறாங்க வளர்க்கறதுக்காக. திருமண வயசு வந்தாச்சு. திருமணம் முடிச்சு கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளைக்கு இந்த வீட்டை கொடுக்கறதாக. இப்ப 3 பேர் அதுல பங்காளிகளாக மாறுறாங்க. இருந்தாலும் குறித்த நபர் இந்த வீட்டை வித்து எனக்கு சல்லி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை கேட்கறதுனால என்ன செய்யலாம், பல்வேறு பேச்சுவார்த்தைகளை 4 வருஷங்கள் இது விசாரணைக்கு பள்ளி நிர்வாகம் மெனக்கட்டதுனால அதை வித்து போட்டு 3 பேருக்கு பங்குகளா கொடுத்துடலாம் என்று கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறித்த நபருடைய பங்கு அவருடைய மனைவிய கையில ஒப்படைக்கப்படுது. இதுக்கு பிறகு இவருக்கு இருக்க வீடு இல்லைன்றதுனால அந்த பிரதேசத்துல ஒரு காணியை வாங்குறாங்க. அந்த காணியை வாங்கி பள்ளியே மீண்டும் ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. அதுல இவங்க வாழ்ந்துட்டு வர இந்த சந்தர்ப்பத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பணம் வேணும், இந்த வீட்டை வித்து சல்லித்தாங்கன்னு ஒரு பேரளி. ஏன் கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன மனைவி சொல்ற விஷயம் இவருக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கிறதுனால அதுக்கு சல்லி கட்டணும், பணம் தேவைப்பட்டதுனால இதை கேட்கிறாரு. இதை வித்து நாங்க எங்க போற, ஆல்ரெடி 5 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய திருமணம் முடிச்சுட்டு போயிருக்கு, மற்ற 4 குழந்தைகள் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், அவ ஒரு கூலி தொழிலாளி. இப்படி 18 வருஷங்கள் இவங்களுடைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த வீட்டை வித்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னவர் சும்மா இருக்கல. இவருடைய அட்டகாசம்
கட்டுக்கடங்காம போனதுனால ஒரு கட்டத்துல குழந்தைகள் வந்து இவரோட பேசுறது இல்லை என்றதுக்கு பிறகு மேலும் இவருடைய அட்டகாசங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. எனவே இவங்க மெச்சூர்டான குழந்தைகள், அட்வான்ஸ்ல படிக்கிற ஒரு மகள், அதே போன்று மற்ற குழந்தைகள் ஜாகிரா காலேஜில் படிக்கிறாங்க, திறமையான பிள்ளைகள் ரிசல்ட்ஸை பாடசாலை எதிர்பார்த்து நிற்கிறதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் யாருக்குமே தெரியாம வந்து குழந்தைகளுடைய ஆடைகள், புதிய ஆடைகள் எல்லாம் வெளியில் எடுத்து அனைத்தையும் பத்த வச்சு ஃப்ரிட்ஜை கொத்தி, அதே போல தண்ணி டேங்கை கொத்தி எல்லாம் அட்டகாசம் பண்ணாரு. அது போலீஸ் கேஸ் வரைக்கும் போனதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு கட்டங்கள்ல இவர் அட்டகாசங்களை பண்ணிட்டு வந்த இந்த சந்தர்ப்பத்துல தான் இப்ப அவர் கேட்கறது, இந்த வீட்டை விட்டு பணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி, அது முடியாது என்று சொல்லுகின்ற போதுதான் எனக்கு இல்லாத வீடு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி பெட்ரோலுக்கு கொளுத்துற இந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த அக்ரம் பிரதர் உள்ள வந்து உயிரை பணயம் வைத்து அவரை அதுல இருந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறாரு. இறுதியில அவரும் இப்போது வைத்தியசாலை இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு முடிஞ்சிருக்குது. எனவே இந்த சம்பவத்துல தான் அந்த தீ அனர்த்தம் இடம்பெற்றது என்று சொல்லப்படுது. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை விசாரிச்சதில் நமக்கு தெரியுற விஷயம், இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாலே இருக்கிற ஒரே ஒரு காரணி போதை என்ற ஒரு விஷயம்தான். போதை கடுமையானது தான் இன்றைக்கு இந்த ஒரு நிலையை தோற்றுவிச்சிருக்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல பள்ளி நிர்வாகத்தை விசாரிச்ச வகையில அந்த பகுதியில வந்து ஜகாத் பணத்தின் மூலம் கணவந்தர்களை அணுகி அங்கு என்னையெல்லாம் ஏழைகளுக்கு தேவையோ அனைத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கலாம், காணி எடுத்து கொடுக்கறதா இருக்கலாம், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா இருக்கலாம், மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம், சுய தொழில்களை ஊக்குவிக்கிறதா இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க செய்யறாங்க. அந்த பணிகள் எல்லாம் இவங்களுக்கும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு நிலைமை அங்கு மாற்ற முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கிறத பார்க்க முடியுது. பள்ளிவாயல் அதனுடைய பணியை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ தலைவிதி இப்படி ஆகிப்போச்சு என்றுதான் சொல்ல முடிகிறது. அதே சமயத்துல அக்ரம் பிரதருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நாம தெரிவிச்சுக் கொள்ளணும். நீங்க நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். குடும்பத்தினுடைய இந்த பயணத்துல எல்லா கஷ்ட துன்பங்களிலும் துக்கங்களிலும் சுகதுக்கங்கள் பக்கத்துல இருந்தார். அது மட்டும் இல்ல, தண்ட உயிரை பணயம் வைத்து அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். உண்மையிலே அவர் மீது பெட்ரோல் ஊற்றப்பட்டு எரியூட்டப்பட்டிருந்தால் இன்னைக்கு அக்ரம் பிரதர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள ஆகியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தோட கருத்துல கொள்ளாம இந்த ஒரு விஷயத்த உயிரை பணயம் வச்சு அவர் வந்து தண்ட குழந்தைக்கு முன்னாலேயே அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சது என்பது இவர் அந்த குடும்பத்தின் மீதும் பள்ளியின் மீதும் சமூகத்தின் மீதும் பிறர் துயரின் மீதும் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை படம் பிடிச்சு காட்டுகிறது. உண்மையிலே இது போன்றவர்கள் சமூகத்தில் பேசப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். அவர்களை பற்றி கட்டாயம் பேசுவதில் மீசான் டிவி பெருமை கொள்கிறது. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ஹொரோபத்தான பிரதேசத்தை சேர்ந்த அல் ஹாஃபில் கியாசின் ரஹ்மானி அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்துல வந்து ஒரு பிசி உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய கைது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக இந்த சோசியல் மீடியால இது பயங்கரமா வைரல் ஆனதோ உடனடியாக இது சம்பந்தமான கைதுக்கான ஏற்பாடையும் பாதுகாப்பு துறையினர் செய்திருந்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் யார் என்பது அவங்களுக்கு துல்லியமாக கணிக்க முடியாம இருந்த ஒரு சிக்கல் இருந்தது. காரணம், ஜெக்கெட் போட்டிருந்தாரு, ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவர் அடிக்கின்ற பொசிஷன் கூட மறைந்திருக்கிறதுனால சரியா துல்லியமா கணிக்க முடியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணினாங்கன்னா, மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை அணுகி இந்த பைக்கினுடைய நம்பரை கொடுத்து இது யாருடையதுன்னு பார்க்க சொன்னாங்க. அந்த இலக்கத்துக்கு ஏற்ப உரியவர் யாரு என்பதை துல்லியமாக கணிச்சாங்க. உடனடியாக அவரை கைது செய்து இன்றைய தினம் கோர்ட்ஸுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த செய்தியை வந்து சமூக ஆர்வலர் முஹித் ஜீரான் அவங்க இந்த செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்திக்கு பின்னால அனைவரும் ஒரு ஆத்திரத்தோடும் கவலையோடும் இருந்த இந்த சந்தர்ப்பத்துல முஹித் ஜீரான் இதுக்கு பின்னென்று உழைத்திருக்கிறார் என்பது தெரியுது. எனவே முஹித் ஜீரான் அவங்களுக்கு அல்ல அருள் செய்யட்டும். இது போன்ற நிறைய பணிகள் அவர் செஞ்சிருக்கிறார். அவருடைய ஆயுள் நாளையும் அவருடைய ஆரோக்கியத்தையும் அவருக்கான பாதுகாப்பையும் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையை மீசான் டிவி முன்வைக்குது. ரைட், இந்த ஒரு விஷயம் வந்து கோர்ட்ஸுக்கு இப்ப இவரை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஒன்று, இவருக்கு எப்ப கிடைக்கும் இல்லடா 14 நாள் அவர் சிறைக்கு அனுப்பப்படுவார். ரெண்டு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு பிணையில இவர் வரலாம். அடித்த சம்பவம் குறித்த விஷயங்களை வந்து பணி நீக்கம் செய்வதில்லை. எனவே அவருக்கான வழக்கு ஓடும். அவர் மீண்டும் பணியில இணைவார் என்பது நமக்கு தெரியுது. மீண்டும் அந்த வழக்கு ஓடி அவர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டால் மட்டுமே அவருடைய பணி அதோடு நிறைவு பெறும் என்பதுதான் சட்டவாக்கம். இப்போதைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட ஆலோசனைகள் செஞ்சதுல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இவரை வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்வதாக இருந்தால் எஸ்பி ஒரு ஒழுக்காற்று விசாரணையை நடத்தணும். அந்த ஒழுக்காற்று விசாரணையில அவர் விரும்பினால் அவரை பணி இடைநீக்கம் செய்யலாம் அல்லது நிரந்தரமாக நீக்குவதற்கான வழி கூட செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது போன்றவர்கள் அரசு சேவையில் இருப்பது
ஆரோக்கியம் இல்லை என்பதுதான் சமூக மட்டத்தில் பேசப்படுகின்ற விஷயம். காரணம், இது போன்றவர்கள் தான் நாடு இந்த இடத்துக்கு போயிருக்குது. எனவே இப்போதைக்கு பாத்தாள உலக கோஷ்டியினுடைய இந்த கெடுபிடிகளுக்குள்ளேயும் பக்கபலமாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா நிறைய கேஸ்கள்ல இந்த துறையை சார்ந்தவங்க சம்பந்தப்பட்டிருக்கிறத அரசு அறிவிச்சிருக்குது. கியாஸ்தீன் மௌலவி அவங்கள சார்ந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஎஸ்பியை அணுகி ஒரு மனுவை கொடுக்கலாம். அது தனி மனித மனுவாக இல்லாம ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு சொசைட்டி சார்ந்த ஒரு மனுவாக இருக்கணும் என்பது மீசான் டிவியினுடைய வினயமான வேண்டுதல். காரணம், அது ஸ்ட்ராங்கா இருக்கும் என்பதனால. அந்த மனுவில் நீங்க குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி தாக்குதல் நடந்த இதனால் என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு, இப்படியான அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு, இவருக்கு ஒழுக்காற்று விசாரணை நீங்க வைக்கணும், இவரை உடனடியாக பணி நீக்கம் செய்யணும், இடைநிறுத்தப்படணும் என்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்க கட்டாயம். நிச்சயமாக ஏஎஸ்பி அந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துவார். எனவே சட்டத்தின் ஊடாக இது போன்ற அதிகாரிகளுடைய அடாவடித்தை நீங்கள் அணுகாவிட்டால் நிச்சயமாக இந்த குற்றங்கள் குறையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதேசத்துல ஒரு வர்த்தகர் அவரை பாட்டில் பைக்ல போனாரு. இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் 2 போலீஸ் அதிகாரிகளை ஓவர்டேக் பண்ணினாங்கிறதுக்காக சிவில்ல இருந்தவங்க ஹெல்மெட்டால தலையில் அடிச்சு காயப்படுத்தினாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, அவங்கள இப்போதைக்கு பணி இடைநிறுத்தம் செஞ்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. உன் வீட்டு கண்ணாடி என்றாலும் கூட முன்னின்றால் தான் முகம் காட்டும். எனவே எமக்கான உரிமைகளை நம்ம அதை வாங்கிக் கொள்ளணும். யாரும் வாங்கி தர மாட்டாங்க. சோசியல் மீடியா அதை பகிரங்கப்படுத்தும், அவ்வளவுதான். சட்ட ரீதியாக அணுக வேண்டிய விஷயங்களை நீங்க தான் பார்க்கணும். சமூகம் உங்களுக்கு பின்னால் நிற்கணும். எனவே அவர் ஒரு பணி இல்லாமல், தொழில் இல்லாமல் வீட்டில் இருப்பதனால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன என்பதை புரிந்து, ஒரு தொழில் என்பது எவ்வளவு முக்கியமானது, ஒரு பொறுப்பு என்பது, அரசு பொறுப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கற்றலாக இருக்கும் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. மாவட்ட சம்பவம் மிக துக்ககரமான செய்தி. நன்றாக படிக்கின்ற குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலம் பாழாகாமல் இருக்க பள்ளி நிர்வாகம் கூடிய கவனம் செலுத்தி அவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வழிவகுக்கும் வேண்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலையும் மஸ்ஜிதுல் ஹுதா நிர்வாகத்திற்கு மீசான் டிவி முன்வைக்கிறது. மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி.